இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இன்னைக்கு ஃபார்ட்டிஸ் ஹாஸ்பிட்டல் லோகோ இருக்குது. ஆர்டிஸ்ட் வந்து இதை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு ஒரு தரம் ஸ்டடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லோகோ வந்து இது டெக்ஸ்ட் லோகோ. இந்த சிம்பிள் லோகோ வந்து ஒரு 2 கை கூப்பின மாதிரி இருக்குது. இது கை கூப்பின மாதிரி இருக்குது, அதாவது சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள். இங்கே ஹியூமன் ஃபிகர் இருக்குது, ஹியூமன் ஹெட். இந்த ஷேப்பு இப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டிஸோட இந்த டெக்ஸ்டோட லோகோ வந்து இங்கே கட் பண்ணியிருக்காங்க. இது ரவுண்டுக்கு பதிலாக ஸ்கொயராக இருக்குது, அதையும் நம்ம பண்ணுவோம். இது எந்த ஃபாண்ட்டுன்னு பார்ப்போம். இது ஃபியூச்சர் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃபியூச்சர் ஆஃப் ஃபாண்ட்டு தான். இங்கே 100% ரெட் இருக்குது, மெஜெண்டாவும் எல்லோவும் 100 போட்டிங்கன்னா இந்த கலர் வரும். இது சயன் மற்றும் எல்லோ போட்டிங்கன்னா 100 போட்டிங்கன்னா இந்த க்ரீனும் வரும். ஸோ ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன், இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். Ctrl+2 லாக் பண்ணிக்கலாம், லாக் பொசிஷன். இப்போ மூவ் ஆகாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இங்கே ஆர்ட்போர்டு மேலே கிளிக் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்துப்போம். அது என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது வரட்டும், பரவாயில்ல. ஓகே பண்ணிடலாம். இங்கே ஃபில் ஒயிட் இருக்குது, நன் பண்ணிக்கலாம். இதை வந்து 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணோம். இங்கேயும் பண்ணலாம், 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொட்டேட் டூலில் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 45 என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். இதை வந்து நாம் இந்த பாகம் மட்டும் டவுனுக்கு இழுக்கணும், அப்போ தான் இதை பட்டம் மாதிரி ஒரு ஷேப் வரும். அதுக்கு வேண்டி நம்ம டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கலாம். அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் ஏ. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே ஹோல்ட் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே இப்படி ட்ராக் பண்ணலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணலன்னா இப்படி கிராஸாக போக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பட்டம் மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுவோம். இங்கே ரெக்டாங்கிள் இப்படி ட்ரா பண்ணுவோம். அதே ரெக்டாங்கிளில் வந்து நாம் இன்னொரு காப்பி எடுத்துக்குவோம். இதை ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிக்குவோம் சென்டருக்கு. ஓகே, இதை வந்து சின்னது பண்ணிக்குவோம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி க்ளோஸராக கொண்டு வருவோம். இதை இங்கே பொசிஷன் பண்ணிவிட்டு சென்டருக்கு பொசிஷன் ஆகிருக்கு. ஸ்மார்ட் கைட் நம்மளுக்கு உதவி பண்ணும். ஓகே, இந்த ஸ்டேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா இங்கே போக 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 நேரோவாக இருக்கும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை, இது நேரோவாக இப்படி போகும். ஸோ அதே மாதிரி பண்ணணும்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கேல் டூல் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இது பாருங்கள், ஸ்கேல் யூனிஃபார்ம்னு இருக்குது. அதை நம்ம டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே போவோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், 10 at a டைம் கம்மியாகும். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படியாக்கும் வரும். ஸோ ஐ திங்க் இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் 3 செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாத் ஃபைண்டருக்கு வரலாம், வந்து மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஃப்ரண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும். அப்புறம் நம்ம சர்க்கிள் போட்டுது. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கட் ஆகிருக்கு. இங்கே கட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இப்படி ட்ரா பண்ணுவோம். ஏன்னா அந்த கால் அங்கே கட் ஆகணும். இது ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் ஃப்ரண்ட் அகெயின் பண்ணிக்குவோம். மைனஸ் ஃப்ரண்ட் இந்த ஸ்டேஜில் பண்ணுறச்ச இப்படி ஆக்கம் ஆகுது. அதனால என்ன பண்ணுவோம், இது ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிட்டா இதை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம டிலீட் பண்ணிடலாம். Ctrl+G பண்ணுங்கள், அன்குரூப் பண்ணிக்கலாம். இதை மட்டும் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் சிங்கிள் பீஸாக இருக்கான்னு. ஓகே, ரெண்டும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்குவோம். ஆல்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், ஒரு காப்பி பண்ணுங்கள். இப்படி டவுனுக்கு கொண்டு வாங்க. டவுனுக்கு கொண்டு வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே அட்டாச் பண்ணுங்கள். இப்போது இந்த பாட்டம் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி அப்படியே ரீசைஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது அகெயின் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்குவோம். உங்களுக்கு இந்த பாதம் எந்த சைஸுக்கு வேணுமோ பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரீசைஸ் இதை அந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக படுது. ஸோ இதை அகெயின் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். Ctrl+G பண்ணுறேன், பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஷேப்பு நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இது ரெண்டும் செலக்ட் பண்ணி அதை யுனைட் பண்ணிக்கலாம், ஒரு சிங்கிள் யூனிட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இதை நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி. இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம் அந்த ஹெட் போர்ஷனுக்காக.
இப்படி பண்ணுங்க. அப்படியே கொண்டு வாங்க டவுனுக்கு. ரெண்டும் செலக்ட் பண்ணி சென்டருக்கு அலைன் பண்ணிக்கங்க. ஒரு வேளை ஆகலைன்னா இதை இப்போ செலக்ட் பண்ணிட்டு கிரீன் கலருக்கு மாற்றிக்குவோம். ஃபில் கலர் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து cyan 100, மெஜெண்டா 0, yellow 100 பண்ணுங்க. black 90 இருக்கு, 0 பண்ணிக்கங்க. ஸோ அந்த பர்ஃபெக்ட் கிரீன் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹெட் போர்ஷனை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ cyan 0 பண்ணிக்கலாம். மெஜெண்டா 100, yellow 100, black 0. இதை செலக்ட் பண்ணி இப்போ அவுட்லைன் நன் பண்ணிக்குவோம். இதுவும் செலக்ட் பண்ணி அவுட்லைன் நன் பண்ணிக்குவோம். இந்த டிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 40s அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து இந்த புஜம் இருக்கு பாருங்க, அதாவது இந்த தோள்பட்டை இருக்கு பாருங்க, அங்கேருந்து இங்கே வரைக்கும் அது சைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆகையினால ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து இங்கே பர்ஃபெக்டாக எய்ம் பண்ணி இங்கே இப்படி ட்ரா பண்ணுங்க. ஷிஃப்ட் எக்ஸ் பண்ணுங்க, அது அவுட்லைனுக்கு போகட்டும். இதுக்கு லெஃப்ட் எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். கூட இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இதை வந்து இங்கே இந்த ஆங்கிளுக்கு விட்டுருவோம். ஸோ அந்த சைஸ் மெஷர்மெண்ட்டுக்காக இந்த கைடை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த சைஸை செலக்ட் பண்ணி, அதாவது இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்குவோம். இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து ஹைட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவோம். அதாவது 38,893. இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். காப்பி பண்ணிக்கோங்க Ctrl+C அந்த வேல்யூவை. இப்போ டெக்ஸ்ட் டூலுக்கு போகலாம். இப்போ நம்ம டைப் பண்ணலாம் 40s, கேப்ஷன் லோயரில் 40. ஓகே, அது கொஞ்சம் பெருசுப்படுத்தி பார்ப்போம். இங்கே வந்து பேனலில் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம் நம்ம ஃபாண்ட் என்ன வேணும்னு. நான் ஃபியூச்சரா அப்படின்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரா MDBT போல்ட் இதை எடுத்துக்குவோம். இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த கர்னிங் அப்படின்னுவோம் ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஜாஸ்தி, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே ஜாஸ்தி இருக்குது, இங்கே ஜாஸ்தி இருக்குது. இதை நம்ம பெயர் கர்னிங் அப்படின்னு அழைப்போம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை எடுத்துக்குவோம். இங்கே கிளிக் பண்ணுவோம், கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு கேரக்டர் பேனலுக்கு போகலாம். அந்த பேனலில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பேஸில் நீங்கள் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஆரோ பண்ணிங்கன்னா கிட்ட போகும். இன்னொரு ட்ரிக் கூட நான் சொல்லித்தரேன். இங்கே போக தேவையில்லை. இங்கே கிளிக் பண்ணுங்கள். கர்னிங்கில் கம்மி பண்ணோன்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஆரோ பண்ணுங்க. ரைட் ஆரோ பண்ணிங்கன்னா தூரம் போகும். ஒரு நேரத்தில் உங்களுக்கு எப்பாவது தேவைப்பட்டதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஆரோ பண்ணிங்கன்னா பர்டிகுலராக நாம் கேரக்டர் கர்னிங் பண்ணிக்கலாம். அதாவது பெயர் கர்னிங் அப்படின்னு நம்ம இதை அழைக்கிறோம். இதை க்ளோஸாக கொண்டு வாங்க. இதையும் இந்த கர்சரை கிளிக் பண்ணி க்ளோஸாக கொண்டு வாங்க. இந்த ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பேஸ் யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கட்டும். கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நாம் எடிட்டபிள் டெக்ஸ்ட்டை வந்து ஷேப்பாக மாற்றிக்குவோம். அதாவது கன்வெர்ட் டு அவுட்லைன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிரியேட் அவுட்லைன்ஸ் அப்படின்றாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓ கூட பண்ணிக்கலாம். எடிட்டபிள் டெக்ஸ்ட்டாக இல்லாமல் ஒரு ஷேப்பாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணி நாம் பர்டிகுலர் ஆங்கர் பாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணி இப்படி கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம ஆல்ரெடி. இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது மெயின்டைன் விட்த் அண்ட் ஹைட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த லிங்கை ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே ஹைட்டில் மட்டும் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி பண்ணியிருக்கிற வேல்யூவை பேஸ்ட் பண்ணுங்கள். Ctrl+E பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. அது ரீசைஸ் ஆகிடும். இப்போ அதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வருவோம் பாருங்கள். ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது, நம்ம பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த கைடு எடுத்துருவோம். இதை கொஞ்சம் ரைட் சைடு கொண்டு வருவோம். இப்போ இதை அன்குரூப் பண்ணிக்குவோம். ஷிஃப்ட் Ctrl+G. இப்போ பாருங்கள் இண்டிவிஜுவல் பீசஸ் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பாட்டமுக்கு அலைன் பண்ணிக்குவோம். பாட்டமுக்கு அலைன் பண்ணோன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். பாட்டமுக்கு அலைன் ஆகிடுச்சு. இதை செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரிலீஸ் காம்பவுண்ட் பார்ட் பண்ணுங்கள். இது இண்டிவிஜுவலாக தனியாக வந்துடும். ஸோ இதை எடுத்து delete பண்ணிடுவோம். இப்போது ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போவோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொண்டு போங்க, இல்லைன்னா பொசிஷன் மாறும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பொசிஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த ஆர் வந்து டீக்கு டச் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிளில் நைஃப் மாதிரி கட் ஆகிருக்கு. ஸோ அதை கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னால் இந்த ஆர் மற்றும்
டி இருக்கு பாருங்க, அதை நம்ம அலைன் பண்ணிக்குவோம். டைரக்ட் செலெக்ஷன் டூலுக்கு போங்க. ஃபஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் டிஸ்செலக்ட் ஆகிடும். இந்த ஹேலோ இருக்கு பாருங்க, டிஸ்செலக்ட் ஆகிடும். இது வந்து இங்கே பொசிஷன் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த 3 ஆங்கர் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி எடுத்துன்னு போனோம்னா நம்ம இது மாத்திரம் இப்படி ஆகிடும். ஸோ ஆகையினால இதை 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பொசிஷன் பண்ணுங்க. ஸோ இங்கே ஷேப் மாறி இருக்கு, அதை நம்ம எடிட் பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னால் ஜூம் பண்ணிக்கிறேன் நான். இங்கே பொசிஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு டூல் நமக்கு தேவைப்படுது. எதுன்னா பென்சிலுக்கு கீழே இருக்கிற ஸ்மூதன் டூல் இருக்கு. என் ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே இருக்கு பாருங்க ஸ்மூத் டூலு. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கொண்டு வாங்க. இதை இப்படி அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தோணித்துன்னா அகெயின் இந்த ஹேண்டில் எடுத்து இதை செலக்ட் பண்ணி இந்த ஹேண்டில் கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க. அப்புறம் பென்சிலுக்கு கீழே இருக்கிற ஸ்மூத் டூல் எடுத்து இப்படி ஸ்மூத் பண்ணிக்கணும். ஓகே, கண்ட்ரோல் 0 இப்படி பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நாம் இங்கே இந்த கேரக்டருக்கு கீழே இருக்கிற நைஃப் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த ஷேப்பை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து வெல்ட் பண்ணிக்குவோம், அதாவது யுனைட் பண்ணிக்குவோம். ஒரு சிங்கிள் யூனிட்டாக இது மாறிடும். இதுவும் சேர்த்து யுனைட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ பென் டூல் எடுத்துக்கோங்க. அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் பி கூட ப்ரெஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் Y பண்ணுறேன் நான், அதாவது ஒயர் ஃப்ரேம் மோடு போகிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கிளில் கட் பண்ணுங்க. ஒரு கைட் ட்ரா பண்ணிக்கோங்க, அப்புறம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்குவோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இப்படி என்லார்ஜ் ஆகும். இந்த பக்கமும் அப்படியே பண்ணிக்கோங்க, அதே ஆங்கிளில் இருக்கும். அது ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இன்னொரு காப்பி கொண்டு வந்து இங்கே பொசிஷன் பண்ணுங்கள். அகெயின் இதை ஹோல்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ஹோல்ட் பண்ணி இங்கே ஒரு பொசிஷன் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி பார்த்து கொஞ்சம் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்ரைட். கண்ட்ரோல் Y ஒன்ஸ் அகெயின் ப்ரிவியூ மோடுக்கு வரலாம். இப்போ இந்த ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணியிருக்கோமே, அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதை செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு யூனிட்டாக குரூப்பாக பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ஷிஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாத் ஃபைண்டருக்கு கீழே டிவைடுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் G பண்ணிங்கன்னா இப்போ இந்த பீஸு தனியாக நாம் எடுத்துடலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த வேண்டாத பீசஸை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் இதை வந்து ஒரு யூனிட்டாக மாற்றிக்கலாம். யூனிட்டாக மாற்றும் போது இங்கே வந்து வெல்ட் ஆகிடுச்சு, அதாவது யுனைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு குரூப்பாக கூட மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் G. ஸோ இங்கே ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே ரீசைஸ் பண்ணிக்குவோம். இந்த ஆங்கிளுக்கு வரணும் இல்லையா, அதுக்காக வேண்டி இந்த சைஸுக்கு வரணும். ஓகே, இதை கண்ட்ரோல் K ப்ரெஸ் பண்ணுவோம். கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் 0.2 பண்ணுவோம். ஏன்னா நட்ஜ் வேல்யூ நம்ம செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விஷுவலாக கூட செட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் R ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரூலர்ஸ் வரும். இங்கே கைடு கூட ட்ரா பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஆல்மோஸ்ட் இருக்கு, இருந்தாலும் நாம் இது ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கைடை வந்து டிலீட் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போகலாம் பொசிஷனுக்கு. ஓகே, சாரி, இது மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து குரூப் பண்ணிக்கலாம், பொசிஷன் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீன் கலராக மாற்றிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் ஐ ட்ராப்பரை யூஸ் பண்ணுறேன். ஐ கூட ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த கலரை சாம்பிள் பண்ணிங்கன்னா இந்த கலர் மாறிடும். இந்த இடத்துல அகெயின் குரூப்புக்கு வந்து இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் G ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி இருக்குது, அது வேணாம் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப்புக்கு மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் G. ஸோ இதுவும் சேர்த்து ரீசைஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் சிறுசுப்படுத்திக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் ஃபேஸ் சென்டருக்கு பண்ணலாம் ஹாரிசான்டலாக. இந்த ஸ்டேஜில் நமக்கு மிச்சம் இருக்கிறது என்னென்னா, இந்த லைனு ரெட் லைனு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் கேரக்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் யூனிஃபார்மாக. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. பென் டூல் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வரைக்கும்
ஒரு ஸ்ட்ரோக்கை ட்ரா பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரோக் வந்து நம்ம 2 பாயிண்ட் கொடுக்கலாம். இங்கே கீழே எடுத்துக்கோங்க, கொஞ்சம் 2 பாயிண்ட் கொடுக்கலாம். அது ரெட் கலருக்கு மாற்றிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, RGB ரெட்டு, அதுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டூலுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். டெக்ஸ்ட் டூல் எடுத்து இங்கே ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம், டெக்ஸ்ட் பிளாக் ஆட் பண்ணுவோம். இல்லைன்னா கிளிக் பண்ணுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்குவோம். அந்த ஃபாண்ட்டை மாற்றிக்குவோம், அதாவது போல்டு இருக்குது, அது நார்மலுக்கு வேணும். ஃபியூச்சரா, இங்கே பாருங்கள், ஃபியூச்சரா அப்படின்னு டைப் பண்ணுவோம். அப்படி டைப் பண்ணும்போது பிகேபிடி புக் அப்படின்னு இருக்கு பாருங்க, மீடியம் வேணால் புக்குன்னு இருக்கு பாருங்க, இதை எடுத்துக்கணும். ஸோ ஏரியா டைப்பில் இல்லை, பாயிண்ட் டைப்பாக இருக்குது. இதை நம்ம இங்கே டபுள் கிளிக் பண்ணோம்னா இது ஒரு ஏரியா டைப்பாக டைப் ஆகிடும், அதாவது ஏரியா டைப்பாக மாறிடும், கன்வெர்ட் ஆகிடும். இங்கே செலக்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி இப்படி நாம் ரீசைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து லெஃப்ட்டுக்கு அலைன் பண்ணிக்குவோம். இதை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இதை வந்து இந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நம்ம பண்ணிக்குவோம். இங்கே வாங்க, பேராகிராஃப் பேனலுக்கு இங்கே வந்தீங்கன்னா இங்கே இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ஜஸ்டிஃபை ஆல் லைன்ஸ்னு, அது பண்ணிட்டீங்கன்னா ஒரு நடுவில் ஸ்பேஸ் கொடுக்க தேவையில்லை. Ctrl+0 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், குரூப் பண்ணிக்கிறேன், ரீசைஸ் பண்ணுறேன், ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி பேஜ் சென்டருக்கு வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் மாற்றிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என் ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து பார்ட்டிஸோட புது லோகோ. இங்கே வந்து இங்கே கட்டாக இருந்த டீ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஹேண்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஹெட் போர்ஷனை கூட கொஞ்சம் பெருசுப்படுத்திருக்காங்க. இதை நீங்கள் புது லோகோவாக கன்சிடர் பண்ணலாம். பழைய லோகோ நான் பண்ணி காமிச்ச மாதிரி தான் இருக்கும், புது லோகோ இது இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போகிறேன், தொடர்ந்து பாருங்கள்.